அந்த யானை வந்து அன்னைக்கு வந்து கேம்ப்ல கட்டி வச்சதுனால அதனால தன்னை பாதுகாத்துக்க முடியல. காட்டு யானை வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சுங்க. அது நாங்க செயின்ல இருந்ததுனால அதனால வேகமா திரும்ப முடியாதனால அந்த யானையை அதனால முழுமையாக சமாளிக்க முடியாது. இருந்தாலும் சமாளிச்சிருச்சுங்க. சண்டை போட்டது அந்த கொம்பு கலந்துருச்சுங்க. கம்ப்ளீட்டா கொம்பு முழு கொம்புமே வெளில வந்துருச்சும் போது நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம், நிறைய ரத்தப்போக்கு ஆயிடுச்சுங்க. பொதுவாக வேதனை வலி பயங்கர வேதனை இருக்கும். வலி கொம்பு கலந்து கம்ப்ளீட்டா டஸ்க்ன்றது உங்களுக்கு இங்க வரைக்கும் இருக்குங்களா, பாக்குறீங்க இல்லைங்களா? ஆமா, உள்ள வரைக்கும் உள்ள டீப்பா இருக்கும். கண்ணுடைய அடிப்பகுதி வரைக்கும் இருக்குங்க. அப்பா, கண்ணுடைய அடிப்பகுதி வரைக்கும் இருக்கு. ஸோ அங்கிருந்து கம்ப்ளீட்டா யானை சாக்கெட்டுக்குள்ள இருந்து கம்ப்ளீட் என்டையர் டஸ்க் வெளியே வரும்போது நிறைய வலி வேதனை ரத்தப்போக்கு இருக்குங்க. அந்த நிலைமையில பொதுவா யாரா இருந்தாலுமே நீங்க ஒரு வலியை குறைக்கக்கூடிய போட்டுட்டு தான் வேலை செய்ய முடியும். சின்ன ஹோல் மாதிரி இருந்து அது நீர் அப்படியே வலியுது இல்லைங்களா? ஸோ அதுதான் மதக்கன்னு சொல்றாங்க. அதுல இருந்து நீர் வடிச்சுன்னா அது வந்து மத நிலையில இருக்குங்க. ஸோ அது மத நிலை வந்து ஒரு ஆரோக்கியத்தின் அறிகுறியாகவும் டாக்டர்ஸ்க்கு நாங்க அதை பார்க்குறோம். அது வந்து வரது வந்து ஹெல்த்திங்க, நல்ல ஆரோக்கியமான யானைகள்ல நல்ல அந்த வருடம் முழுது நல்ல உணவு உண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொண்டு இருந்ததுன்னா அது எப்போ மதத்துக்கு வரும் அந்த கரெக்டான டைத்துல வந்துடும். சேம் லைக் உமனுக்கு வரக்கூடிய நம்ம வர மாதிரி அது கரெக்டாக வந்துடும்.